அரிசி பருப்பு சாதம் மோஸ்ட்லி இதை பாசி பருப்பில் தான் எல்லாரும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தட்டை பருப்பில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் பட்டை, பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை கொஞ்சமாக, 10 போல் பூண்டு, 4 வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைக்காமல் நல்லா விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேங்காவை ரொம்பவே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இதில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது 2 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதில் பாதி கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொதிக்கட்டும். கொதிச்சதும் ஒரு மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் நெய் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.